வணக்கம். வாழுங்கள். மொத்தமா இந்த சைமன் செபஸ்டிக்கு மர கலண்டுருச்சு. செய்தியாளர் என்ன கேட்குறாங்கன்னா, சமூக நீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹாஸ்டல் எல்லாத்துக்குமே இப்போ மொத்தமா சமூக நீதி விடுதி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படி கேட்ட உடனே சும்மா பொங்கு பொங்கு பொங்குன்னு பொங்கி பொங்கல் வச்சிருக்கேன் இந்த சைமன் செபஸ்டி. கேட்கிறவன் கேனப்பாயலா இருந்தா எனது யானை மேல எறும்பு ஏறி ஏரோப்ளைன் போட்டுச்சுன்னு எதையாவது நம்ம சொல்லுவாங்க தெரியல. அந்த ரேஞ்சில் இன்னைக்கு அரசியல் களம் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது உச்சக்கட்ட பைத்தியம் சொல்றோம் பாத்தீங்களா, சாதாரண பைத்தியம் இல்ல, கொடூரமான பைத்தியம் சொல்ல பாத்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு இன்னும் சைமன் செபஸ்டி சட்டையும் டவுசரையும் கிழிச்சுக்காத குறையா அவனுக்கு வெறி ஏறிடுச்சு. காரணம், விஜய் என்கிற தனக்கு சமகால போட்டியாளர் பெரிய இடத்துக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு 2 நாளா தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி அப்படின்னு ஒரு மீடியா வந்துட்டு செய்தி போடவும் ஆளாளுக்கு கொட்டை எகிற எல்லாம் தாறு மாற கத்துறாங்க. எப்படி 4 முனை போட்டி என்று போடாமல் எங்க அண்ணனை வந்து புறக்கணித்தீர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு நேரா சூடி ஏற்றி விட்டானுங்களா என்னன்னு தெரியல. வெறுப்பு உச்சகட்டத்துல ஏறி போய் வழக்கம் போல அவன் கடிக்கக்கூடிய ஏரியால வந்து கடிச்சிருக்கிறான், வாய வச்சிருக்கிறான். அதன் அடிப்படையில சமூக நீதிக்கு உன்கிட்ட விளக்கம் கேட்டா நீ என்ன கூந்தலுக்கு கரெக்டா என்ன பண்ணணும், அதுக்கு மட்டும்தான் விளக்கம் கொடுக்கணும். ஓடுறாயா, ஓடி 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 வந்து எங்கெல்லாம் ஓடி ஒரு கிரவுண்ட்ல ஓட முடியுமோ அதே கிரவுண்டு அதே ரவுண்டு அதே இடத்துல வந்து நின்றுகிட்டு அப்படி பொங்கி பொங்கி பேசிட்டு இருக்கான். சமூக நீதிக்கு என்ன, சமூக நீதி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த எல்லாரும் மயக்கத்துல இருக்கும் போது உள்ள உட்கார்ந்து பெரியார் மேடையில பேசலாம் பாத்தீங்கல்ல. தந்தை பெரியார் அவர்கள் இந்த நாட்டில் பிறக்காவலில் என்ன ஆயிருக்கும் தெரியுமா, ஆயி ஊயின்னு பேசினா பாத்தீங்களா, அதே சவுண்ட மறுபடியும் பேசிருக்கான். இவன் ஒன்னா அல்லது ரெண்டா, அதாவது ஒண்ணுன்னா பைத்தியம் மாதிரி நடிக்கிறது, ரெண்டுன்னா பைத்தியம். இது நடிக்குதா இல்ல உண்மையிலே பைத்தியமான்னு தெரியலங்கிற ரேஞ்சில் எல்லாம் சோடி முடிச்சுட்டு அவனே அப்புறமேட்டு சுதாரிச்சுக்கிட்டேன். சரி, இப்போ நம்ம வந்து பழைய பாட்டை பாடிக்கிட்டு இருக்கோம், இப்ப திடீர்னு ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் எங்களது கொள்கை வழிகாட்டி அண்ணல் அம்பேத்கர் கொடுத்து அங்க ஓடி இருந்து உட்காந்துக்கிட்டான். ஏண்டா, சமூக நீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சமூக நீதி அப்படின்னா என்னன்னு கேட்கற தெரியுமா? உங்க அப்பனும் உங்களுடைய தாத்தனும் கோமணம் கட்டியிருந்தான், உன் டவுசர் சட்டையெல்லாம் உருவி விட்டுட்டு உன்னை கோமணத்தோட திரிய விட்டுருந்தோம்னா அந்த சமூகத்தோடைய நீதி என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எல்லாருமே பேண்ட் சட்டை, அதுவும் பிராண்டடா நீ போட்டுட்டு திரிய தெரியுமா, ஜட்டி கொண்டு பிராண்டடா போட்டு திரிய தெரியுமா, அதுக்கு பேர் தான்டா சமூக நீதி. அந்த காலகட்டத்துல கோமணத்தை கட்டிக்கிட்டு இந்த குதிரை வண்ணான்னு சொல்லி ஒரு சமூகம் வந்துச்சு. அவனுக்கு வெயிலே வெளியில படக்கூடாது, வெளியிலேயே தெரியக்கூடாது. அவ்வளவு இங்க ஜாதியுடைய உச்ச கட்டத்துல வெறியடி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவ்வளவு சனாதானம் எங்க இருக்குன்னு கேட்டா கருணாநிதி வீட்டுக்குள்ள இருக்குறான். இவன் எவ்வளவு பெரிய கேடியிலும் கேடி. இவன் சமூக நீதினு சொல்லிட்டு கரெக்டா கொண்டு வந்து தந்தை பெரியாருடைய தத்துவங்களை ஃபுல்லா அப்படியே லைட்டா பேசிக்கிட்டே வந்துட்டு கடைசியில வந்துட்டு எங்க இருக்கு கேட்ட இடஒதுக்கீடு. எந்த இடத்துல வந்து இடஒதுக்கீடு, எந்த இடத்தில் ஒரு பொருளை தொலைத்தாயோ அதே இடத்தில் தேடுவதுதான் அறிவு, அதே இடத்தில் தேடுவதுதான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் எந்த ஜாதியை வைத்து எங்களை நீ இழிவுபடுத்தினாயோ அந்த ஜாதியை வைத்து எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு சொல்ற தத்துவத்தின் அடிப்படையில் இன்னைக்கு சமூக நீதி இயங்கிக்கிட்டு இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து எங்க சொருகிறான்னு பாத்தீங்கன்னா அரசியல்ல சொருகி. ஏன் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய எங்க ஏரியால 2 அமைச்சர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு ஏன் நீ அமைச்சர்கள் கொடுக்கல? எவ்வளவு பெரிய காவாலித்தனம்! இவனை எந்த செருப்பை கழட்டி கொண்டு வந்து பிஞ்ச செருப்பாலே சாத்த வேண்டியது இருக்குது. ஏண்டா கேடுகட்ட பொறுக்கி பயலே, உனக்கு அரசியல் சமூக நீதி என்பது உன்னுடைய ஓட்டு போடக்கூடிய அமைச்சர்ல தான் இருக்கா? இப்ப நான் தெரியாதான் கேட்கிறேன். அமைச்சர் என்பது தனிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி ஏரியா. உன்னுடைய சமூக நீதி என்பது கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு, அதுதான் முக்கியமான விஷயம். அதை இவன் எப்பவுமே பேசாம அதை அப்படியே அழகா ஒதுக்கி கட்டிட்டு கருணாநிதி வீட்டுக்குள்ள கருணாநிதி இருக்கும் போது மு.க. ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் வந்துறான். எங்கடா போச்சு உங்க சமூக நீதிங்கிறான். அதே மாதிரி ஒரு
மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கும்போது உதயநிதி வந்து துணை அமைச்சரா வந்துட்டு எங்கடா போச்சு உங்க சமூக நீதினா உன்னை எந்த பிஞ்ச செருப்பால் அடிக்கிறதுன்னு அந்த தொகுதி மக்கள் தான் உன்னை தேடிட்டு இருக்காங்க. ஏன்டா பொறுக்கி பயலே, உனக்கு முதல்ல அரசியல் அடிப்படை அறிவு என்னன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு கேடு கிட்டத்தனமா சுதாரிப்பா கரெக்டா லைனை கொண்டுட்டு வந்து நீயே காட்டி கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்ததுக்கு பிறகு எங்கடா பாப்பா நான் காட்டி கொடுத்துருவோமோன்னு பயந்துக்கிட்டு கரெக்டா டைவர்ட் பண்ணி எங்க சொல்லி விடுறேன் கேட்டேன்னா கருணாநிதி கலைஞருடைய வீட்டுக்குள்ள நீ சொல்லி விடுற. நல்லா தெரிஞ்சுக்கோ, அரசியல்ல அங்க யார் முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வெற்றி பெற்றிருக்கிறவங்க கேட்டுக்கடா பொறுக்கி பயல. வெற்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாத நீலா பயிற்சி ட்ரைனிங் சென்டர் வச்சு நடத்திட்டு கூடிய ஒரு கேடுகிட்ட ஒரு பொறுக்கி பயணி டெபாசிட் வாங்குவதற்கு யோக்கியதை இருக்கிற பொறுக்கி பையன் இன்னைக்கு வரைக்கும் டெபாசிட் வாங்குறதுக்கு யோக்கியதை இல்லாத பயணி அங்க தமிழ்நாட்டுல ஏன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல ஒரு கட்சி அவங்க ஆளக்கூடிய அளவை விட மிக அதிகமாக வாங்கி 187 சீட்டு வாங்கி கின்னஸ் ரெக்கார்டு படைச்சது திமுக. தெரியுமாடா உனக்கு இந்த பழைய வரலாறுலாம் இந்த வாட்ஸ்அப்ல வாங்கிக்கிட்டு இந்த வாந்தியை எடுத்து நக்கிக்கிட்டு வந்து தெரியுமா? அது அந்த மாதிரி இல்ல. 187 இடத்த திமுக கூட்டணி இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வேற யாருமே சக்சஸ் பண்ணது கிடையாது. இப்ப அந்த வெற்றியை மறுபடியும் முறியடிக்கணுங்கிறதுக்கு தான் 200% சொல்லி முதலமைச்சர் ஆரம்பிச்சிருக்காரு. தெரியுமாடா உனக்கு அது? அந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி யார் தனக்கு முதல்வராக வர வேண்டும் அப்படிங்கிறத வந்துகிட்டு யாரை கேட்டுடா முடிவு பண்ணணும்? அது அவங்களுடைய பிரச்சனை, அவங்க கட்சி பிரச்சனை. அவங்க கட்சியில வந்துட்டு எங்களுடைய தலைவர் எனக்கு வரணும்னு சொல்லி அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே போல் எங்களுடைய தலைவர் துணை முதலமைச்சரா எங்களுக்கு வேணும் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. எங்க கொல்லப்புற வழியா வந்துகிட்டு இங்க உட்கார்ந்தாரா? ஏண்டா கொல்லப்புறத்து வழியா தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சரா உட்கார்ந்து யாரா? நீ கொண்டாடக்கூடிய ராஜாஜி. இவரு மக்களை சந்திக்கிறாரு, மக்கள் ஓட்டு போடுறாங்க, எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, துணை முதலமைச்சர் வராரு. உனக்கு எங்கடா காயுது? அதுதான் முக்கியமான விஷயம். ஏண்டா கோடி கேடு கிட்ட பொறுக்கி போயில இட ஒதுக்கீடு கிடையாதான், இட பகிர்வான். இவன் கண்டுபிடிச்சிருக்கிற வார்த்தை. ஏன்னா இட ஒதுக்கீடுக்கும் இட பகிர்வுக்கும் பெரிய மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. என்னடா வித்தியாசம்? இட ஒதுக்கீடு அப்படிங்கிற வார்த்தைக்கும் இட பகிர்வுங்கிற வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? வெறும் வார்த்தை தான் வித்தியாசம். ஆனா இங்க எல்லாரும் இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி நொங்க பறிச்சு போனா நோவாம நோண்டி தின்னுவாங்க தெரியுமா? அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். நீ ஏறின எப்படி ஏறினதுங்கிறத பார்த்தோம்ல, அந்த மாதிரி பனைமரத்தை இங்க திராவிடர் கழகத்துல ஏறணும்னு நினைச்சிட்டு இங்க வராத. மேல ஏறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறது எல்லாத்தையும் நிசிச்சு விட்டுருவாங்க. சரியா? இங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் தந்தை பெரியார் அரசியலுக்கே போகாமல் இந்தியாவின் முதல் அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தினார். கேடுகிட்ட பொறுக்கி பயலே கேள்றா இத. அரசியல் அதிகாரம் அரசியல் கட்டமைப்பு இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் என்னால் ஒன்ன கூட புடுங்க முடியாதுன்னு சொல்றியே. நீ போய் ஒவ்வொரு வட்டமும் தாண்டா எலெக்ஷனை சந்திச்சுட்டு உட்காந்துருக்க. யாரா அவனுக்கு ஓட்டு போடுறா? இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு ஓட்டுக்கு வக்கத்த பயணி நீ அரசியல்லையே தந்தை பெரியார் அரசியலை கால் வைக்காமல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை முதலில் திருத்தியவர் தந்தை பெரியார். இந்த வரலாறுலாம் தெரியுமில்ல? உனக்கு தெரியும். ஏன்னா நீ வாங்கி கடிக்கக்கூடிய இடம் வேற. அதனால இன்னைக்கு நீ அடிச்சு விடக்கூடிய இந்த லாக் பாயிண்ட் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் கேடுகிட்ட போர்ஜரியான பாயிண்ட். இது ஏற்கனவே நீயே பலமுறை சொல்லி ஒளிஞ்ச பாயிண்ட். விஷயம் இல்லாத போனி ஆகாத வெளியில வந்து மக்கள்கிட்ட புதுசா சொல்றதுக்கு வக்கு இல்லாம வெளியில வந்துட்டு சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிற. முந்தானத்துக்கு 7ஆம் தேதி பெரிய அளவுக்கு கிழிச்சு போடுவேன், டார்டாரா கிழிச்சு போடுவேன் அப்படி இப்படி சோக்கால் காட்டிட்டு இருந்தல. இன்னைக்கு எல்லாம் அமைதியா நடந்து வந்துருச்சு. என்னென்னா பொறுக்கித்தனம் பண்ண முடியுமோ, கொம்பு செய்ய விட முடியுமோ அத்தனையும் நீ தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து செய்ய பாக்குற. உனக்கு எச்ச பொறுக்கிறதுக்குன்னு ஒரு 10 மீடியாக்காரங்க வந்து நிக்கிறாங்க. அவங்களோட வந்து நின்றுகிட்டு நீ மல்லு கட்டி மாரடிக்கிறது மட்டும்தான் நீ சாகுற வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம். மற்றபடி ஒரு 4 நாளுக்கு பிரயோஜனம் இல்லை. உன் கட்சியும் உன்னுடைய என்ன சொல்றது உன்னுடைய யோக்கியதையும். இவ்வளவுதான் விஷயம். அதனால தொடர்ச்சியா நீ பெரியாரை பற்றி பேசுவதன் மூலமாக எங்களுக்கு கூட கோபம் வந்துச்சு. இப்ப கோபம் எல்லாம் பட மாட்டோம். இன்னும் அதிகமா பேசு.
அப்பதான் இங்கே பெரியாரை மறந்திருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் இந்த சொசைட்டில பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்லுவாங்க. தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. டே மட முண்டமே, தந்தை பெரியார்னு சொல்லும் போதும் தமிழர் தலைவர்னு சொல்லும் போதும் அமைதியாக இருந்தோம்னா அமைதியாகத்தாண்டா இருந்தோம். ஏன்னா அதுல அந்த டெபினிஷன்ஸ் கவனிடா, படிக்காத தற்குறி முண்டமே. கடந்த 1/4 நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டில் பெண்களுக்காக போராடக்கூடிய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் ஈவே ராமசாமி அவர்கள் அவர்களை இனிமேல் தந்தை பெரியார் என்று அழைப்பது என்று பெண்கள் மாநாட்டில் போட்ட தீர்மானம்டா முண்டமே, மட முண்டமே. அது எழுந்து நின்று அனைவரும் வந்து தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்துல வந்துகிட்டு தந்தை பெரியாருக்கு நன்றியின் அடிப்படையில சொல்லப்பட்ட வார்த்தை. போற போக்க பெண்களை அவமானப்படுத்துறிய. அப்போ எல்லாரும் அமைதியா இருந்ததுக்கு காரணம் பலன் அடைந்ததின் காட்டக்கூடிய நன்றி. அந்த நன்றியின் அடிப்படையில தான் தந்தை பெரியார் அப்படிங்கிற விஷயத்த இது பண்ணாங்க. தமிழர் தலைவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போது தந்தை பெரியார் உலகத் தலைவராக மாறுகிறார். மண்டை சுரப்பை உலகு தொழும் அவர் மனக்குகையில் சிறுத்தை எழும்னு சொல்லி பாரதிதாசன் பாடினாரு. அதே போல் அந்த தந்தை பெரியாரை உலகத் தலைவராக உலக பெரியாராக கொண்டுட்டு வரக்கூடிய அரும்பெரும் வேலையை தமிழர் தலைவர் ஆசிரியர் செய்கிறாரு. அதன் அடிப்படையில் தமிழர் தலைவர் அவரை நாங்க கூப்பிடுறோம். உனக்கு எங்கடா காயுது, எடா காஞ்ச பயில காட்டி கொடுத்த கபோதி, காசுக்கு மாரடிக்கக்கூடிய கபோதி, உனக்கு எங்க காயுது? அப்ப அமைதியாக இருந்த. இப்ப நீ கேட்கக்கூடிய கேள்வி, இப்போது நாங்கள் யார், ஏன், எதற்கு என்று ரெட்டமலை சீனிவாசன் பையன் அப்ப கூட உனக்கு ஒரு அசல் இல்ல, போலி போலி. திரும்பவும் திராவிடர் இயக்க தலைவர்களை தான் கொண்டுட்டு வந்து நின்று நிப்பாட்டிட்டு நாங்கள் திரும்பவும் கேட்போம் அப்படின்னு சொன்னா உன்னுடைய கேள்வியை இங்கே எந்த நாய் மதிக்கிறது? ஒருத்தர் மதிக்கல. நீ ஒரு டம்மி பீஸ், நீ ஒரு ஜோக்கர், பொலிட்டிக்கலுக்கே லாய்க்கத்த ஜோக்கர், புரோக்கர் ஜோக்கர். நீ ஏற்கனவே ஒரு புரோக்கர் நேற்று வந்து கடிச்சாங்க பத்தியில, உன்னை நீ கூட்டிட்டு வந்த புரோக்கர் உன்னை காட்டி கொடுத்தாங்க பத்தியில, அந்த மாதிரி தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கபோதி நீ என்னடா வந்துகிட்டு ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பாய். நன்றாக நீ கேள்வி கேட்டுட்டே இரு. ஏன்னா சோசியல் மீடியால செல்போன் வச்சிருக்காங்கல்ல, அவங்க உன்னுடைய விஷயத்தை போடும் போது எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களும் 4 வார்த்தை போடுவாங்கல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இளைஞர்கள் வந்து அரசியல் கற்க வேண்டும். சமூகவியலுக்கு பிறகு அவர்களுக்கு அரசியல் என்பது ரொம்ப அடிப்படையான பாடம். அதன் அடிப்படையில் கேடுகட்ட பொறுக்கிகளும் மொள்ளமாரிகளும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்தும் போது அதற்கான பதிலடியை அது அவர்களுக்கு நாம் உனக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்கள் மிக தெளிவான பாதைக்கு நகர்வார்கள். ஆரம்பிக்கலாம்.